திண்மம், திரவம், வாயு. திண்மம் டு திரவம் டு வாயு. வாயு நிலையில் உள்ள பொருட்களை திரவ நிலைக்கு மாற்றும் நிகழ்வையே திரவமாக்கல் என்கிறோம். வாயுவின் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது மூலக்கூறுகள் நெருங்கி வந்து அதன் வெப்பநிலை குறைகிறது. எனவே மூலக்கூறுகளின் ஆற்றல் குறைந்து அவை வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகின்றன. அதாவது இப்போ வாயு நிலையில் இருக்கிற இதில் இவ்வளோ மூலக்கூறுகள், இந்த மாதிரி 4 மூலக்கூறுகள் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அதை ப்ரெஷர் கொடுக்கும்போது, அழுத்தம் கொடுக்கும்போது, ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த மூலக்கூறுகள் நெருங்கி வர ஆரம்பிச்சிடும். இந்த மூலக்கூறு இங்கே வர ஆரம்பிச்சிடும், இந்த மூலக்கூறு இங்கே வர ஆரம்பிச்சிடும். அப்போ மூலக்கூறுகள் நெருங்கி வந்துடும். ஸோ இந்த வாயு நிலையில் இருக்கிற பொருள் திரவ நிலைக்கு மாறிடும். இதைத்தான் இதில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் திரவத்திலிருந்து திடநிலைக்கு மாறும். துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளில் இருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன. இம்முறைக்கு மைய விலக்கல் என்று பெயர். உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான உரையாகும். அரிசியின் வளர்நிலை காலங்களில் இது அரிசியை பாதுகாக்கிறது. கட்டுமான பொருளாகவும், உரமாகவும், மின்காப்பு பொருளாகவும், எரிபொருளாகவும் இது பயன்படுகின்றது. பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும், நுண்கிருமிகளை புறஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. எதிர்ச்சவ்வூடு பரவல் என்ற முறையில் நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது.